സ്വഭാവമുണ്ട്. உங்களுக்கு ரெண்டு வித சுபாவம் இருக்கிறது. ആരാധിക്കുന്ന, അന്യഭാഷ പറയുന്ന ദൈവഭക്തിയുള്ള ഒരു മുഖം, ஆராதிக்கிற ஜெபிக்கக்கூடிய தேவ பக்தி உள்ள முகம். നിങ്ങൾ എത്ര ആരാധിക്കുന്നവരാണെങ്കിലും, நீங்க எவ்வளவு ஆராதிக்கிறவர்களா இருந்தாலும், എത്ര ഭക്തിയുള്ളവരാണെങ്കിലും, எவ்வளவு பக்தி உள்ளவர்களா இருந்தாலும், എത്ര പ്രാർത്ഥിക്കുന്നവരാണെങ്കിലും, எவ்வளவு ஜெபிக்கிறவர்களா இருந்தாலும், നിങ്ങളുടെ പിള്ളേരെ തൊട്ടാ നിങ്ങളുടെ സ്വഭാവം മാറും. உங்க பிள்ளைகளை யாராவது வந்து தொட்டுட்டாங்கன்னா உங்க சுபாவம் அப்படியே மாறிடும். അയ്യോ മനസ്സിലായില്ല, ஐயோ உங்களுக்கு புரியலையே. ஆமென். ഡാ 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 ஹல்லேலூயா. എടാ, ഞാൻ ജീവനോടെ ഇരിക്കുന്നത് വരെ, உயிரோடு இருக்கிற வரைக்கும் എന്റെ കുഞ്ഞിനെ തൊട്ടാ, பிள்ளைய தொட்டா ഞാൻ ഇടപെടും. நான் செயல்பட நான் எழுப்பிடுவேன். ஆமென். ഹലോ ஹலோ ഹലോ ஹலோ. താമ്രങ്കാർ ഇങ്ങനെയാണോ? தாமிரதார்கள் இப்படிதான் இருப்பீங்களா? നിങ്ങളുടെ മക്കളെ തൊട്ടാ നിങ്ങൾ വെറുതെ ഇരിക്കും? உங்க பிள்ளைகளை யாராவது வந்து ஆமை தொட்டுட்டாங்கன்னா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? ഇങ്ങോട്ട് വാടാ കാണിച്ചു തരാന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് നിൽക്കും. இங்க வாடா நான் காட்டி தரேன்னு சொல்லி நிற்பீங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. கேரளாவுல ഒരു കുഞ്ഞിനെ ഒരു അമ്മ സ്ട്രിക്റ്റ് ആയിട്ട് വളർത്തി. ஒரு பிள்ளைய அவங்க அந்த ஒரு தாய் அவங்க பிள்ளையை நல்ல கண்டிதத்துல வளர்த்தாங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். എക്സാം കഴിഞ്ഞ് ഈ കുഞ്ഞ് ഒരു അല്പ ടൈം താമസിച്ചാലും അമ്മ ഈ കുഞ്ഞിനെ അടിച്ചു വളർത്തി. ஆமென். ஒரு காலகட்டம் வரையில இந்த அம்மா இந்த பிள்ளையை நல்லா அடிச்சு தான் வளர்த்தாங்க. ഭയങ്കര സ്ട്രിക്റ്റോടെ വളർത്തി. பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா வளர்த்தாங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു ദിവസം ഈ കുഞ്ഞ്, ஒரு நாள் இந்த பிள்ளை എക്സാം കഴിഞ്ഞ് ഇറങ്ങുമ്പോൾ எக்ஸாம் முடிந்து வரும்போது കുറെ പിള്ളേർ ചേർന്ന് ഈ കുഞ്ഞിനെ തല്ലി. அநேக பிள்ளைகள் சேர்ந்து இந்த பிள்ளைய அடிச்சிட்டாங்க. ആ കുഞ്ഞിന്റെ വസ്ത്രത്തെ എല്ലാം വലിച്ചു കീറി, பிள்ளையுடைய அந்த Dress எல்லாம் கிழிச்சு போட்டாங்க. ഈ കുഞ്ഞ് വസ്ത്രമൊക്കെ കീറി അവശനായി വീട്ടിൽ വരുമ്പോൾ, அவன் அந்த பிள்ளை எல்லா சட்டையும் Dress எல்லாம் கிழிஞ்சு அவன் வீட்டுக்கு வரும்போது ഈ അമ്മ, இந்த அம்மா അന്ന് ഈ കുഞ്ഞിനെ അടിച്ചില്ല. அவன் அன்றைக்கு அந்த பிள்ளையை அடிக்கல. എന്റെ കുഞ്ഞിനെ ആരടാ തൊട്ടേന്ന് പറഞ്ഞിട്ട്, என் பிள்ளைய யாரடா தொட்டதுன்னு சொல்லி തൊട്ടവന്മാരുടെ എല്ലാ വീടും കേറി ഇറങ്ങി. எவன்லாம் தொட்டானோ அவன் வீட்டுக்குள்ள போய் வந்து എല്ലാ വീടുകളിലും കേറി ഇറങ്ങി. எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்கி ഒരു ദേശം മുഴുവൻ ഈ അമ്മയുടെ കൂടെ ഉണ്ടായിരുന്നു. அவன் ஒரு தேசம் முழுவதும் அவன் இந்த அம்மா போயிட்டு வந்துருச்சு. എല്ലാവരുടെ വീട്ടിൽ പോയി കൊടുക്കേണ്ടത് കൊടുത്തിട്ട്, எல்லா வீட்டுக்கும் போய் கொடுக்க வேண்டியதை சரியா கொடுத்துட்டு 9 മണിക്കാ തിരിച്ചു വന്നത്. രാത്രി 9 மணிக்கு தான் இந்த அம்மா வீட்டுக்கே வந்தாங்க. ആ അമ്മ ഇങ്ങനെ പ്രവർത്തിച്ചു എങ്കിൽ அந்த அம்மாவே இப்படி கிரியை செய்வாங்கன்னா, സ്വർഗത്തിലെ പിതാവ്, பரலோகத்தில் பிதாவானவர் നിന്നെ ആരെങ്കിലും തൊട്ടാൽ, உன்னை யாராவது தொட்டால் അവൻ സൈലന്റ് ആയിട്ടിരിക്കത്തില്ല. அவர் அமைதியாவே இருக்க மாட்டார். തൊട്ടവന്റെ വീട്ടിൽ കയറി അടിക്കും. தொட்டவனுடைய வீட்டில ஏறி இறங்குகிற. ஹalleluya ஹalleluya. നിന്നെ ആരാണോ തൊട്ടത്, உன்னை யார் தொட்டார்களோ തൊട്ടവന്റെ വീട്ടിനകത്ത് കയറി தொட்டவனுடைய வீட்டுக்குள்ள போய் അവനെ അടിക്കുന്ന, அவனை அடைக்கிற ഒരു അഭിഷേകം. ஒரு அபிஷேகம். വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி சொல்லுங்க. ആരാണോ யாரு നിന്നെ വേദനിപ്പിച്ചത്, உன்னை வேதனைப்படுத்துகிறார்கள், അവന്റെ വീട്ടിനകത്ത് அவன் வீட்டுக்குள்ள போய் ഇന്ന് പകല് இந்த பகலில் ദൂതന്മാർ தூதர்கள் കഥക് തള്ളി തുറന്ന്, ஓ ஹalleluya அவங்களை தள்ளி. ஜீசஸ் ஹalleluya. ഫീഡ്ബാക്ക് കറക്റ്റ് കിട്ടുന്നില്ലേ? വാക്കുകൾ ക്രിയേസ് ഏത്? വാക്കുകൾ കിട്ടുന്നില്ല. അല്ലല്ലേ? ഒരു കീബോർഡിന്റെ ശബ്ദം ഒരു അല്പം കുറച്ച് വെച്ചോ. ஹalleluya ഒരു സൗണ്ട്. ഓക്കേ. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരം ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போ. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിന്നെ തൊട്ടവന്റെ, உங்களை தொட்டவனுடைய വീട്ടിന്റെ കതകിനെ പൊളിച്ച് வீட்டினுடைய கதவையே உடைச்சு ദൂതന്മാർ ഇന്ന് ഇറങ്ങുന്ന പകലാണ്. ஓ தூதர்கள் இந்த பகலில் இறங்குகிற பகலா இருக்கு. കരങ്ങളെ തട്ടി, കരങ്ങളെ തട്ടി, கரங்களை தட்டி கரங்களை தட்டி വിശ്വസിക്കുന്നവർ ഇന്ന് പകൽ നീ ആരാധിക്കുമ്പോൾ, விசுவாசிக்கிற இந்த பகலில் ஆராதிக்கும் போது ഏഞ്ചലിക്കൽ എൻകൗണ്ടർ, தூதருடைய சந்திப்பு നിന്റെ ശത്രുവിന്റെ പാളയത്തെ உங்க சத்துருவுடைய பாளையத்தில் തകർത്ത് കളയുന്ന அழித்து போடுகிற ഒരു അഭിഷേകം. ஒரு அபிஷேகம். നീ എത്ര മന്ത്രവാദിയാണെങ്കിലും, எவ்வளவு பெரிய மந்திரவாதி ஆனாலும் ഇന്ന് പകല് இந்த பகலில் നിന്റെ കാര്യം പോക്ക് മുതലാണ്. ஓர் காரியம் அவ்வளவுதான் முடிஞ்சிட போகுது. ஜீசஸ் ஹalleluya. പുറപ്പാടിൽ വരുമ്പോ, யாத்திரைகமத்தில் வரும்போது
ദൈവത്തിന്റെ സ്വഭാവം മാറുകയാണ്. தேவனுடைய சுபாவம் மாறுகிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവത്തിന്റെ ജനത്തെ തൊട്ട ഒരുത്തനെ ദൈവം വെറുതെ വിടത്തില്ല. தேவனுடைய ஜனத்தை தொட்ட ஒருவனையும் தேவன் சும்மா விடல. ആ കാലഘട്ടത്തിൽ அந்த காலகட்டத்தில் ജനം എത്രത്തോളം പീഡിപ്പിക്കപ്പെട്ടോ, ஜனங்கள் எவ்வளவாய் உபத்திரவப்படுத்தப்பட்டார்களோ, എത്രത്തോളം പീഡിപ്പിക്കപ്പെട്ടോ, எவ்வளவாய் உபத்திரவப்பட்டார்களோ അത്രയും அவ்வளவாய் ജനം പെരുകി. ஜனங்கள் பெருகினார்கள். വിശ്വസിക്കുന്നവർ ആമേൻ പറ. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க. ശത്രു സഭയെ എത്രത്തോളം പീഡിപ്പിക്കുമോ, சத்துரு சபையை எவ்வளவாய் வேதனைப்படுத்துகிறானோ അത്രയും സഭ വളരും. அவ்வளவாய் சபை பெருகும். വിശ്വസിക്കുന്നവർ പറഞ്ഞാട്ട് சொல்லுங்க சொல்லுங்க. കരകടിച്ച് கைகளை தட்டி. നിന്നെ ആരൊക്കെ പീഡിപ്പിക്കുന്നുവോ, யாரெல்லாம் உபத்திரவப்படுத்துகிறார்களோ നീ വർദ്ധിച്ച് പെരുകാൻ പോവുകയാണ്. நீ வர்த்தித்து பெருக போகிறாய். നിന്റെ ശുശ്രൂഷയെ ആരാണ് ഉപദ്രവിക്കുന്നത്, ஓ ஊழியத்தை யாரெல்லாம் உபத்திரவப்படுத்துகிறார்களோ നിന്റെ ശുശ്രൂഷ വർദ്ധിക്കും. உன் ஊழியம் பெருகும். നിന്റെ ശുശ്രൂഷ പെരുകും. உன் ஊழியம் பெருகும். നിന്റെ സഭ പെരുകും. உன் சபை பெருகும். ശക്തിയോടെ ശക്തിയോടെ பலமாய் பலமாய் கைகளை தட்டி கைகளை தட்டி. எஸ் உற்சாகமாய். ஜீசஸ். யாரெல்லாம் உபத்திரவப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் உங்கள் சபையோ குடும்பத்தையோ உங்களையோ வேதனைப்படுத்துகிறார்களோ, நீங்கள் பலகி பெருக போகிறீர்கள். உங்கள் சபை ஊழியம் பலகி பெருக போகிறது. ഇത് പീഡനത്തിന്റെ സീസൺ അല്ല. ஆமென். இது பயப்படக்கூடிய, ഇത് പീഡനത്തിന്റെ സീസൺ അല്ല. இது உபத்திரவத்தின் காலகட்டம் அல்ல. ഇത് പരീക്ഷയുടെ സീസൺ അല്ല. இது பரீட்சையின், அது சோதனையின் காலகட்டம் அல்ல. ഇത് വർദ്ധനവിന്റെ സീസൺ ആണ്. இது பெருக்கத்தின் காலகட்டம். പറഞ്ഞേ പറഞ്ഞേ எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. സഭ വർദ്ധനവിന്റെ സീസൺ കാണാൻ പോവുക. சபை பெருக்கத்தின் காலத்தை பார்க்க போகிறது. ഓരോ ആഴ്ചയിലും ஒவ்வொரு வாரத்திலும் നൂറുകണക്കിന് ആൾക്കാര്, நூற்றுக்கணக்கான ஜனங்கள் പുതുതായി വരത്തക്ക രീതിയിൽ, புதிதாய் வரத்தக்க நிலையில் താമ്രത്തൊരു റിവൈവൽ, தாம்பரத்தில் ஒரு எழுப்புதல். எஸ் கைகளை தட்டி கைகளை தட்டி അയ്യോ 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 கையை தட்டி நல்ல உற்சாகமா നല്ല നല്ല நல்ல உற்சாகமா നല്ല 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 ശക്തിയോടെ நல்ல பலமாய் பலமாய் பலத்தோடு വർദ്ധനവിന്റെ സീസണിലേക്ക്, ஓ பெருக்கத்தின் காலத்துக்கு நேராய், വർദ്ധനവിന്റെ സീസണിലേക്ക് பெருக்கத்தின் காலத்துக்கு നീ நேராய் ഒരു വർദ്ധനവ് കാണാൻ പോകുന്നു. நீ பெருக்கத்தை பார்க்க போகிறாய். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. Your season going to change. உங்க காலம் மாற போகிறது. ഒരു harvest season. ஒரு அறுவடையின் காலம். ஜீசஸ். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇത് പീഡനത്തിന്റെ കാലമല്ല. ஓ இது உபத்திரவத்தின் காலகட்டம் அல்ல. ശാപത്തിന്റെ സീസൺ അല്ല. இது சாபத்தின் காலகட்டம் அல்ல. വേദനയുടെ സീസൺ അല്ല. வேதனை காலகட்டம் அல்ல. ഇത് ടെസ്റ്റിന്റെ സീസൺ അല്ല. இது சோதனையின் காலகட்டம் அல்ல. ഇത് പരിശീലനത്തിന്റെ സീസൺ അല്ല. இது பரீட்சையின் காலகட்டம் அல்ல. ഇത് വർദ്ധനവിന്റെ സീസൺ ആണ്. இது பெருக்கத்தின் காலகட்டம். எஸ் நல்ல கைகளை தட்டி உற்சாகமா. ഈ സീസണിൽ இந்த காலகட்டத்தில் ദൈവം ഒരു ലീഡറിനെ അഭിഷേകം ചെയ്യുക. தேவன் ஒரு தலைவனை அபிஷேகம் பண்ணுகிறார். അവന്റെ പേരാണ്, அவர் பேருதான் മോശ. மோசே. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഞാൻ ഇനി റെവലേഷൻ പറയാം. நான் இனி ஒரு வெளிப்பாட்டை சொல்லுகிறேன். ഓരോ കാലഘട്ടത്തിൽ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ആ കാലഘട്ടത്തിന്റെ ലീഡറിനെ ദൈവം അഭിഷേകം ചെയ്തു. அந்த காலகட்டத்துக்குரிய தலைவரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். ഈ കാലഘട്ടത്തിന്റെ ലീഡർ, இந்த காலகட்டத்துக்கு தலைவர் you are the leader. நீங்க தான் தலைவர். எஸ் ஆமென். സിംഹത്തിന് ഒരു ടെറിട്ടറി ഉണ്ട്. சிங்கத்துக்கு ஒரு டெரிட்டரி இருக்கு. ഒരു സിംഹം ഒരു കാട്ടിൽ കയറിയാൽ, ஒரு சிங்கம் ஒரு காட்டுக்குள்ள நுழைந்தால் അവൻ ഗുഹയ്ക്കകത്ത് കയറി കിടന്ന് ഉറങ്ങുകയല്ല ആദ്യം ചെയ്യുന്നത്. அவன் முதலாவது குகைக்குள்ள போய் பதுங்கி அவன் தூங்காது. ഒരു സിംഹത്തെ കുറിച്ച് നിങ്ങൾ പഠിക്കുകയാണ്. சிங்கத்தை குறித்து நீங்கள் கற்றுக்கொள்வீர்களானால் சிங்கம் ഒരു ടെറിട്ടറി ഉണ്ടാക്കും. அது ஒரு எல்லையை உண்டு பண்ணும். ஆமென். ദേവദാസനെ, தேவ ஊழியரே, താമ്രത്തിന്റെ 50 കിലോമീറ്റർ ചുറ്റളവിൽ, தாம்பரத்தை சுற்றி 50 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்திலே, ഹല്ലേലൂയ, അറ്റ്ലീസ്റ്റ് 25 കിലോമീറ്റർ ചുറ്റളവിൽ, குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் தொலைவு சுற்றுவட்டாரத்திலே വേറൊരു സിംഹം കേറത്തില്ല. வேறொரு சிங்கம் நுழையாது. You are the territory. நீங்க தான் டெரிட்டரியே. ഈ ടെറിട്ടറിയിലെ ലീഡർ നീയാണ്. இந்த டெரிட்டரிக்கு தலைவர் நீங்க தான். You are the leader. நீங்க தான் தலைவர். ഈ കാലഘട്ടത്തിലെ ലീഡർ, இந்த காலகட்டத்துக்குரிய தலைவர் ലീഡർ, தாம்பரத்தின் தலைவர். இந்த காலகட்டத்துக்குரிய தலைவர், தாம்பரத்துக்கு தலைவர் நீங்க தான். You are the lion. நீங்க தான் சிங்கம். ஜீசஸ். ஹல்லேலூயா. ലൈവിൽ കേട്ടോണ്ടിരിക്കുന്നവർ പറഞ്ഞേ, I am the lion. நேரலையில பார்க்கிறவங்க சொல்லுங்க, நான் ஒரு சிங்கம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. I am the lion. நான் சிங்கம்.
പൂച്ചക്കുട്ടികളെല്ലാം പറഞ്ഞേ ഞാൻ പൂച്ചക്കുട്ടിയല്ല. ஆமே பூனைக்குட்டிகள் எல்லாம் சொல்லுங்க நான் பூனைக்குட்டி இல்ல, I am சிங்கக்குட்டி. நான் சிங்கக்குட்டி. Praise the Lord. ஆமென்.